அனைவருக்கும் வணக்கம். மனிதம் காப்போம் முதியோரின் தேடல். இந்த சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம நேத்திக்கு நடந்த ஒரு சம்பவம் தாங்க. ஈரோடு மாவட்டத்துல ரோட்டோரமா மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு வயது குறைந்த ஒரு பெண்ணை காப்பாத்திய என்னோட தோழர்கள் தாங்க. அவங்க என்ன தோழிகளும் தோழரும் காப்பாத்திருக்காங்க. சமூக சேவகர் சந்தோஷ்குமார், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அனார்கலி தோழி, அதுக்கப்புறம் தமிழ் மணி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே நிறைய சமூக சேவை பண்ண ஒரு தோழியை பத்தி நம்ம வீடியோ போஸ்ட் போட்டிருந்தோம். அந்த தோழி பாத்தீங்கன்னா எங்க எவ்வளோ பெரிய சம்பவம் நடந்தாலும், யாராவது ரோட்டோரமா இறந்து கிடந்தாலும் அவங்கள அப்படியே அரவணைச்சு அவங்களுக்கு தேவையான எல்லா கடைசி காரியத்தையும் பண்ணி அவங்களுக்கு மாதந்தோறும் கூட பூஜை பண்ணி அந்த மாதிரி வணங்குறவங்கள நம்ம எதையாவது பார்த்துருக்கோமா? இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. அவங்க மிக சிறந்த ஒரு சமூக சேவகர். அவங்க நம்மளோட கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதை தொடர்ந்து ஒரு வீடியோ இருக்குது, கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் லாஸ்ட் வரையும் பாருங்கள். ஒரு மனநல பாதிக்கப்பட்ட ரோட்டோரமாக 4-5 நாளாக ஒரே இடத்துல அமர்ந்திருந்த ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்த்து அவங்களுக்கு மிகப்பெரிய உதவி செய்து அவங்களுக்கு பாதுகாப்பான ஒரு இடத்துல சேர்த்த ஒரு நம்மளோட தோழிக்கும் தோழர் சந்தோஷ்குமாருக்கும், நம்மளோட தோழிகளும் அனார்கலி அவர்களுக்கும், அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் மணி அக்காவுக்கும் ரொம்பவே இந்த சேனல் சார்பில் நம்ம நன்றிகளும் வாழ்த்துக்களும் தெரிவிக்கிறோம். மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள. அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மனிதம் காப்போம் முதியோரின் தேடல் நம்ம சேனலில் இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஈரோடு மாவட்டத்தில் நம்மளோட சமூக சேவகர் நம்மளோட இணைந்து நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம தமிழ் மணி அவர்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அவங்க நிறைய ரோட்டோரமாக யாராவது இறந்துருந்தாலும் அவங்களுக்கு கடைசி காரியத்தில் எல்லா காரியமும் கூடவே இருந்து பூஜை செஞ்சு மாதந்தோறும் கூட அவங்கள வணங்குற மாதிரி ஒரு பெண்மணியை நம்ம பார்த்துருக்கோமா? இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம வீடியோவில் நிறைய நம்ம அவங்கள பற்றி போஸ்ட் போட்டிருக்கோம். என்ன மாதிரியே இவங்களும் சமூக சேவை பண்ணுறாங்க அப்படின்ட்டு நானும் அவங்களும் ரொம்பவே யோசித்து இதை பற்றி நிறைய பேசி பண்ணியிருக்கோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நேத்திக்கு நடந்த சம்பவம் தாங்க. பைபாஸ் ரோட்ல ரோட்டோரமா ஒரு இளம் பெண் ஒரே இடத்துல அமர்ந்திருந்த ஒரு மனநல பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணை அவங்க கேர்டேக்கிங் பண்ணி அந்த இடத்துல அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலையில அவங்களுக்கு போன் கால் வந்தவுடனே உடனே விரைந்து அந்த இடத்துல நம்ம தோழர் போறாரு சந்தோஷ்குமார் அவர் பேரு. அவர் நிறைய பெரிய ஒரு சமூக சேவர், ரொம்ப சமூக ஆர்வலரும் கூட. நிறைய பேருக்கு நிறைய விஷயத்துல அவருக்கு உதவிகரமா இருந்திருக்காங்க இந்த மக்கள் சார்ந்து. அவர்களை இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர்களோட தாயார்கள் அனார்கலி, இவங்க 3 பேரும் என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரோட்டோரமா 5 நாட்களாக ஒரு மனநல பாதிக்கப்பட்ட ஒரு இளம் பெண்ணை காப்பாத்தி அவங்களுக்கு முக்கியமா அவங்களுக்கு பாதுகாப்பு வேணும். அந்த வகையில பாத்தீங்கன்னா காவல் நிலையத்துல ஒப்படைச்சு, அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு மருத்துவ உதவி செய்து அவங்களுக்கு தேவையான உதவிகளும் செய்த நம்ம தமிழ் மணி சமூக சேவகர் அவர்களுக்கும், நம்ம சந்தோஷ்குமார் அவர்களுக்கும், நம்ம அனார்கலி அவர்களுக்கும் மிகப்பெரிய நன்றிகளும் வாழ்த்துக்களும் தெரிவிக்கிறோம். இந்த வீடியோ தொடர்ந்து நீங்க கவனமா கவனிங்க. அதோட எப்படி காப்பாத்தினாங்க, எப்படி காவல் நிலையம் போனாங்க, அதை பத்தின வீடியோ இது தொடர்ந்து இருக்கு. கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. நம்மளோட இணைந்தே இருங்க. சமூக சார்ந்து நம்ம சமூக சேவகர்கள் எந்த மாதிரி உதவியெல்லாம் பண்றாங்க அப்படின்றத கண்டிப்பா நீங்க எங்க கூடவே இருந்தா மட்டும்தான், எங்க கூட சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் இன்னும் நிறைய பேருக்கு எங்களால உதவி பண்ண முடியும். நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அப்போ முதியோரின் தேடல் முடிவுகள் இல்லை, இளையம் இல்லை நம்ம சேனல்ல. அதனால உங்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் கூறி உரையை முடிக்கிறேன். நன்றிகள், வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறேன். தேங்க்யூ. வணக்கம். மனிதம் காப்போம் முதியோரின் தேடல் நம்ம சேனல்ல இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெருந்துறை காஞ்சிபுரம் ரோடு. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வயசு தான் இளம் பெண் நடுரோட்டில் ஒரு 5-6 நாளாக இந்த பைபாஸில் ஒரே இடத்துல அமர்ந்திருந்தாங்க அப்படின்ற விஷயத்த கேள்விப்பட்டு நம்ம சமூக சார்ந்து நம்ம சமூக சேவகர் 3 பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, சந்தோஷ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அனார்கலி, அதுக்கப்புறம் தமிழ் மணி அப்படின்னு சமூக சேவகர் 3 பேரும் சேர்ந்து அந்த இளம் பெண்ணை பத்திரமாக மீட்டு அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா அவங்க காவல்துறைக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவ்வளோ வண்டிகள் முன்னாடி அந்த இடத்துல அந்த இளம் பெண் ஒரே இடத்துல மனநல பாதிக்கப்பட்டவங்க அப்படின்னு அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரிய வந்தது. அங்கே பக்கத்துல எல்லாம் விசாரிக்கும் போது பார்த்தீங்கன்னா அங்கே சிரிச்சிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி தகவல் தமிழ் மணி அப்படின்ற நம்ம சமூக சேவகருக்கு
தெரிவித்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சந்தோஷ் அவர் வந்து பெரிய சமூக சேவகர். அவர் வந்து அந்த சார்பில் நிறைய விஷயத்தை அவர் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருந்து நம்ம தோழிகள் என்ன பண்ணாங்கன்னா பின்னாடியே பின்தொடர்ந்து அவங்கள மீட்டெடுக்கவே ரொம்ப சிரமப்பட்டிருக்காங்க. இவ்வளோ வண்டி மத்தியில் அவங்க எப்படி நடந்து போகிறாங்க அப்படின்ற அந்த காட்சியை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்போது. இந்த வகையில் பார்த்திங்கன்னா நம்ம சேனல் சார்பில் அவங்களுக்கு நல்ல ஒரு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் நம்ம தெரிவிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அவங்கள அப்படியே விட்டுட்டு போகாமல் அவங்களுக்கு வந்து உதவி பண்ணணும் அப்படின்ற நோக்கம் வந்து உருவாகிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி சமூக சேவகர்கள் மட்டும்தான் அந்த மாதிரி யோசித்து செயல்பட முடியும். நீங்களும் வந்து நம்ம சேனல் பார்க்குற அனைத்து நண்பர்களுக்கும் ஒரே ஒரு விஷயம், இந்த மாதிரி வந்து ஒரு ரோட்டோரமாக இந்த மாதிரி மனநல பாதிக்கப்பட்டவங்க இந்த மாதிரி நடந்து போகிறத பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் வந்து காவல்துறைக்கு முதல்ல வந்து நீங்கள் தெரிவிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மருத்துவம் சார்ந்த உதவிகளும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு மனநல காப்பகத்துலேயும் வந்து இடம் கிடச்சி அவங்க நல்லபடியாக சேஃபாக எடுத்துன்னு போய் கொண்டு போய் காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டு அவங்க வந்து இந்த பாருங்கள் பார்க்குற காட்சி பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல ரோட்டோரமாக அமர்ந்திருக்கிற காட்சி தான் இது. அங்கிருந்து அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து 4 நாளாகவே அவங்க வந்து சாப்பிட்றதுக்கு உணவும் உடையும் கொடுத்துருக்காங்க. அவங்க அதுக்கப்புறம் அந்த உடைகளை கூட தூக்கி வீசப்பட்டதாக சொல்லி கேள்விப்பட்டோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதன் தகவல் படி அவங்களுக்கு காவல் நிலையத்தில் கொண்டு போய் ஒப்படைச்சாச்சு. இந்த மாதிரி சமூக ஆர்வலரை பாராட்டி ஆகணும். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தோழி நம்ம தமிழ்மணி அவர்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய பாராட்டுக்கள். ஏன்னா ஒரு ரோட்டோரமாக ஒரு இளம்பெண் தவிக்கிறத பார்த்துட்டு நம்ம தோழி அனார்கலியும் தமிழ்மணியை இந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு இறங்கி அவங்களுக்கு இவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்காங்க. தனியாக ஒரு பெண் பிள்ளை வந்து இந்த மாதிரி ரோட்டோரமாக இருந்தால் அவங்க வந்து செயல் வந்து ரொம்பவே பாராட்டக்கூடியது. அவங்கள இந்த ரோட்டில் எப்படி போயிட்டுருக்காங்க பாருங்கள், அவங்கள அதில் வந்து சேஃபாக காப்பாற்றி அவங்களுக்கு தேவையான பாதுகாப்பும் கொடுத்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கும்போது தெரியும் எந்த அளவுக்கு அவங்க சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க அப்படின்றது. இந்த வீடியோவை எந்த அளவுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி தான் நாங்கள் எல்லாருக்கும் உதவி பண்ணுற ஒரு வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிங்க. அப்போ தான் இன்னும் நிறைய சமூகம் சார்ந்து நிறைய நம்ம சமூக சேவர்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் இந்த வீடியோ மூலியம் நம்ம தெரிவிக்கிறோம். தேங்க்யூ. இவ்வளோ நேரம் சப்போர்ட் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும்.